மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஆமா ஜி, வெரி அன்பார்ச்சுனேட். ஓ மை காஷ், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்ப வீணா போச்சா? அந்த ஆள் எனக்கு 50% ஐக்கு 100% ஆன் சைட் 200% நெக்ஸ்ட் சைக்கிள் ப்ரமோஷன்லாம் தரேன்னு சொன்னார் ஜி. 50%, 100%, 200%. இவ்வளவு பண்றேன்னு சொன்னா? அட ஆமா ஜி, இப்ப அவரே இல்ல. இதெல்லாம் கிடைக்க வெறும் 0% தான் சான்ஸ் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல ஜி. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க ஜி? ஜி, நான் பேசாம ஸ்ட்ரைட்டா போய் சீனியர் மேனேஜர்கிட்ட பேச போறேன் ஜி. என்ன பேச போறீங்க? அதான் இந்த மாதிரி மேனேஜர் எல்லாமே பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு. இப்ப அவரே இல்ல. திரும்ப திரும்ப என்னால பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. சோ நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு கேட்க போறேன் ஜி. அப்படி சொல்லி அவர் ஒத்துக்கலன்னா? ஜி, அது எப்படி ஜி ஒத்துக்காம போவாரு? ஒத்துக்கலன்னா நான் பேப்பர் போட்டுருவேன். வெரி சிம்பிள். அப்படி அவரே ஒத்துக்கிட்டாலும் வர்ற புது மேனேஜர் ஒத்துக்காட்டி? ஜி, புது மேனேஜர் என்ன ஜி பண்ண முடியும்? சீனியர் மேனேஜர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்ய வேண்டியது தானே? ஜி, இப்போ புதுசா ஒரு மேனேஜருக்கு உங்களை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா? காமெடி பண்ணா ஜி, அது யார் என்ன பத்தி ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு மேனேஜர்? ஜி, எனக்கு என்னமோ நம்ம சர்க்கிள் இருந்து யாராவது ப்ரொமோட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. மேபி நம்ம டீம்ல இருந்து கூட இருக்கலாம். எனக்கு புஷ்பா மேல டவுட். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அவளுக்கு ப்ரொமோஷன் டியூ. ஆனா அதுக்குள்ள மெட்டர்னிட்டி போனதுனால புஷ்பாவோட ப்ரொமோஷன் புஷ் ஆயிடுச்சு. புஷ்பா இருக்கலாம். ஜி, சந்தோஷ் போன வருஷம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் வாங்கினது? அவன் தானே? ஆப்வியஸ்லி சந்தோஷ் தான். பாலாஜி கணேஷ் இங்க லாஸ்ட் 3 months ஆக்டிவிட்டி பாருங்க. பின் தூங்கி முன்னெழுவார் பத்தினி அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு மேனேஜர் போனதுக்கு தான் போறான். நடுவுலயும் மேனேஜர் கூடயே தான் ஓட்டிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா ரீசன் டைம்ஸ் நம்ம கூட பேசுறது கூட அவாய்ட் பண்றான். இன்னும் அவன் தான் டவுட் இருக்கு. ஜி, நீங்க இந்த மாதிரி யாருமே கெஸ் பண்ணலையா ஜி? உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் வரலையா ஜி? ஜி, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் ஜி. இதுல மத்தவங்களை பத்தில எப்படி ஜி யோசிக்கிறது? யோசிக்கணும் ஜி. யோசிக்காம இருந்தா எப்படி? கார்பரேட் வந்து யோசிக்கணும் எப்படி ஜி? இப்போ நம்ம இருக்கிற மேனேஜர் சம்பவம் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம ஆயா உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிடுற என் பேரே நானே கெஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஜி. ஏதோ நீங்க கெஸ் பண்ணீங்கன்னு பார்த்தேன். சரி விடுங்க, நீங்க பண்ணுங்க. மண்டே ஸ்டாண்டப் கால் மறக்காம வந்துருங்க. அங்க வந்து என்ன விஷ் பண்ணுங்க ஜி. பை பை.